நைட் டைம் நல்லாயிருக்கும். இந்த தடவை ஏதோ அதை காணுங்க. இதுதான் தலைகளை தொங்க வைக்கிறது. ஒரு மழை வேஞ்சா அவ்வளோதான்.
நான் எங்கேருந்து வரீங்க? லோக்கல் சேனல் என் பேர் துரைங்கண்ணா. நம்ம அம்மன் டைரின்னு சொல்லிட்டு பருவச்சல் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. அங்கேருந்து நம்மகிட்ட இங்கே ஸ்டால் போட்டுருக்கோம் குருநாசர் பேரில். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாபர்பாடியில் மேல்னா மேலில் வந்து ஒரு ஹையஸ்ட்டு டாலஸ்ட்டு ஒரு பஃபலோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் வெயிட் வருங்க. லென்த்து ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடியிலேருந்து லென்த்து ஒரு 9 அடி வரைக்கும் இருக்குங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹையஸ்ட்டு வெயிட்டில் எல்லாத்துலேயும் ஒரு ஹைட்லேயே இருக்கட்டும் ஒரு ஜெய்சாண்டிக்கான புல்லு இவ ஒருத்தங்க. ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க. ஆனால் சேல்ஸுங்களா ஆனால் பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட் தாங்கண்ணா. ஆனால் 5 ரூபா வரும். நான் பருவச்சிலேருந்து நம்ம ஒரு 10 பேராட்ட வந்துருக்கோங்கண்ணா. மாடுக்கு ஒரு 60-70 ரூபாய் வரும். இல்லைங்க ஸ்பெஷல் ஸ்டார்ட் பண்ணி. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபலோன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபேட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இந்த ஜாபர்பாடியில் மட்டும்தான் கிடைக்கும். 25 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த ஜாபர்பாடிக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா நம்ம எருமையெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் 4 லிட்டர் 5 லிட்டர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 லிட்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 லிட்டர் வரைக்கும் கேரண்டியாக கறக்கக்கூடியது. ஃபீமேல் இதே ஹைட் தான் வரும். ஃபீமேல் மேல் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதனுடைய பட்ஜெட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது காரணம் தான். பட்ஜெட் பெருசாக இருக்குது வாங்கணுமா அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. பட் இது வந்து ஒரு ஷோக்காக இல்லை ஒரு வீட்டில் ஒரு கெத்தாக நிறுத்தணுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். 5 லேக். ஆனால் இதனுடைய பிரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வரைக்கும் தாராளமாக 25 லிட்டர் பர் டேக்கு. மாடு ஏத்தம் அப்படியே போகலாமா? ஆமாங்க.
சாணி பாருங்க, சாணி. மாடு அறத்தடி நிலம் இதெல்லாம் தெப்ப குளம் மாதிரி நம்பி கிடக்குது. அது உயரமா போச்சு இந்த மாட்டோம் அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்படியும்பா அதுதான் பட்டுச்சுன்னா கண்ணு செவு கண்ணு. அண்ணா எந்த ஊருங்கண்ணா? விருதாச்சலத்துலேருந்து வர்றீங்களா? மாடு வாங்க வந்தீங்களா? பார்த்தீங்களா? மாடு பார்த்தீங்களா? வாங்கியாச்சுங்களா? எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 19,500. நான் பேசுகிறேன். நல்லா கட் பண்ணி வரணும். வண்டியெல்லாம் இந்த ஆமாங்க, அங்கே தண்ணியை போட்டிருப்பாங்க செட்டு. அது ஒரு வரல மாடு. சேலம் மாவட்டம். உங்கள் பேர்? எங்கள் பேர் பார்த்திபன். நாங்கள் வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கிறோம். அதாவது இன்னைக்கு பொடிக்கன்று பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இப்போ வந்து பொடிக்கன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக ரேட் சொல்கிறாங்க. ஒரு பொடிக்கன்று வந்து 9,000 10,000 அப்படி சொல்கிறாங்க. கன்று எடுக்கலாமா வேணாவா அப்படின்றதுக்கு இதாக இருக்குது. ஏன்னா இதுலேயும் அவங்களையும் குறை சொல்ல வழியில் மழை இல்லை, அதனால் ரேட் அதிகமாக இதாகிட்டு இருக்குது. எங்கே போய் பார்த்தாலும் ஒரு கன்று எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பார்த்து சொன்னாங்கன்னா எடுக்கலாம். அதாவது 3 போட்டு கன்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு கன்று பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 சொல்கிறாங்க. அந்த கண்ணை 15,000 கண்ணை கட்டுவலி வராது. ஏன்னா அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. ஏன்னா நாங்கள் விவசாயி, அதனால போய் இது நீங்கள் எவ்வளோ வருஷமா அங்கே வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இவ்வளோ ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் தான் வந்து கண் எடுக்காமல் போகிறோம். ஏன்னா ரேட் அதிகமாக இருக்கனால நாங்கள் எடுக்காமல் போகிறோம். எதனால் விலை அதிகம் சொல்கிறாங்க? விலை அதிகம்னா மழை இல்லைங்க, மழை இல்லை. மழை இல்லாதனால அதிகமாக வைக்க வரத்து அதிகமாக இல்லையா? ஆமாம், தீனி இல்லாதனால அதிகமாக ரேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெயில் காலத்துல இந்த ஈன்ற கண்ணு பாதி கண்ணு குறக்கணும் அந்த மாதிரி வேலை, பாதி கண்ணு குறக்கணும் போயிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதனால அவங்களும் இதாக இருக்காங்க. ஆமா, வரத்து குறைஞ்சிருதுங்க. பாதி கண்ணு மக்காச்சோள தட்டு அது தட்டு நிறைய. நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போய் அங்க நாங்க சேல்ஸ் விவசாயி. நாங்க எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உழவுக்கு இந்த இதுக்கு தான் பயன் பண்ணி. இங்க இருந்து எத்தனை கண்ணு வாங்கிட்டு போவீங்க? வாங்குற மாதிரி இருந்தா நாங்க வாங்குற மாதிரி இருந்தா ஒரு 20 கண்ணு எடுத்துட்டு போவோம். 20 கண்ணு. ஆமா. எத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க? நாங்க ஒரு 30 பேர் சேர்ந்து வந்திருக்கிறோம். வியாபாரி தானே வந்து நல்ல வியாபாரி தான் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த வருஷம் தான் கண்ணு எடுக்காம போறோம். நான் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பக்கத்தில் சாத்துடல் கிராமத்துலேருந்து வரேங்க. என் பேர் சாத்துடல் சக்திவேல்.
நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், 20 ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த காங்கேயம் பசுமாடு இன மாட்டு மேலே எங்களுக்கு ஒரு அலாதி பிரியம். சின்ன வயசுலேருந்து நாட்டு மாடு வளர்க்குறோம். இருந்தாலும் ஒரு சரியான ஒரு இனத்தை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு காங்கேயம் இனத்தை அந்தியூர் சந்தையில் 2018 ஒரு காலையும் 2 பசுவும் வாங்கிட்டு போயிருந்தேன். இன்னைக்கு அது 25 உருப்படிகளாக நான் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் மாட்டு மேலே உள்ள ஒரு ஆர்வத்தில் நாங்கள் வந்து வருஷம் இந்த சந்தைக்கு வந்து பார்த்து நல்ல ரகமான மாடு, அது பெருவெட்டு மாடு, அந்த மாதிரி காளை பசு இருந்ததுன்னா நாங்கள் வாங்கிட்டு போகிறதுக்காக இந்த குருநாத சுவாமி திருக்கோயிலுடைய சந்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே எல்லாருமே வந்திருக்கிறோம். வளமா எத்தனை மாடு வாங்கிட்டு போவீங்க சந்தையில இருந்து? நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் 2 பசு கன்று இல்லை ஒரு காளை வளமானதாக இருந்தது, பெரும்பூட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரகங்கள் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக வாங்கிட்டு போவோம். அதெல்லாம் வாங்கி பெருகிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் சைடில் வந்து நாட்டு இனம் ஒரு குறிப்பிட்ட இனத்தை கொண்டு போகணும், காங்கேயத்தை கொண்டு போகணும், இந்த சமூகத்துக்கு அதை வளர்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே வந்து ஆண்டுக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு வந்து குருநாத சுவாமி தரிசிச்சுட்டு இங்கே பண்ணைக்கு வாங்கிட்டு போவோம். இதனுடைய ராசி, இதனுடைய பலன் வந்து எங்களுக்கு வந்து விருத்தி ஆகும். கால்நடை பண்ணையில வந்து நிறைய கன்றுகள் வரும், நிறைய நோய் நொடி இல்லாம இருக்கும். இந்த சாமி எங்க மாவட்டத்துல இருந்து வந்ததுன்னு சொல்லுவாங்க, தில்லைக்கு பக்கத்துல கிள்ளையில இருந்து. இப்ப எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? நான் 25 மாடு வச்சிருக்கிறேங்க. ஒரு பெரிய பண்ணையா நாட்டு மாட்டு இனத்தை வளர்த்துட்டு இருக்கிறேன். வருடம் திருவிழாவில் கண்டிப்பா வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போவோம். ஐயா உங்க பேருங்க, எங்கிருந்து வர்றீங்க? எடப்பாடியிலேருந்து வர்றோம். பேர் சொல்லுங்க. துரசாமி. இங்க எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு 35 மாடு வளர்க்குறோம். கண்ணு விட்டி காலக்கண்ணு மாடு எல்லாமே வருஷம் கொண்டு வருவீங்க? வருஷம் வரும். சரிங்க. இப்போ எத்தனை மாடு சேல்ஸ் ஆகிருக்கு? ஒன்றுதான் வச்சிருக்கிறோம், இன்னும் 25 இருக்குது. நீங்க கொண்டு வந்து இப்போ எத்தனை நாள் ஆகுதுங்க? 3 நாள் ஆகுது. 3 நாள் ஆச்சு. இங்க வந்து 3 நாள் ஆச்சு. உங்க பார்வைக்கு எப்படி தோணுது? இங்க வியாபாரம் எப்படி இருக்கு? கொஞ்சம் மதமாக தான் இருக்குது, சுறுசுறுப்பாக இல்லை. சரி சரி. மழை பெஞ்சதுனால. சரிங்க, நன்றி. நான் என் பேர் காந்திங்க, பொள்ளாச்சியிலேருந்து வர்றேன். உங்கள் பேர் சொல்லுங்க. நான் என் பேர் இளங்கோங்க, பொள்ளாச்சியிலேருந்து வரேன். பொள்ளாச்சியில எங்க ஏரியாங்க? சமத்தூருங்க. அவர் பிலிச்சாம்பலம். சரி. எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் மாடு வாங்க வந்திருக்கிறோம். நாட்டு மாடு. சரி சரி. என்ன வகையான மாடு வாங்க வந்திருக்கீங்க? நாட்டு வகையான மாடுங்க. சின்ன கான்குட்டியில வாங்க வந்திருக்கேன். ஒரு காங்கை காளைகளை வாங்கி இங்கே வளர்த்துறதுக்காக பிரியமா வந்திருக்கிறோம். இங்க எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க? 2-3 வருஷமா வரேங்க. திருவிழாவில் அந்த வருஷம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குதுங்க. நிறைய காளை வந்திருக்குதுங்க இந்த வருஷம். குதிரைங்க, காளைங்க நிறைய வந்திருக்கு. விலை கம்மி. ப்ரோ என்ன நடக்குதுங்க? செம செம. உங்க பேரு? உங்க பேருங்க? எங்கிருந்து வர்றீங்க? பெருந்துறை. அதனால தான் குசும்பு காமிக்கிறீங்க. ஓகே. வாங்கினேன் அண்ணா. வணக்கங்கண்ணா. என் பேர் வந்து விஎஸ்எம் முகமதுங்கண்ணா. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆவணங்கிற இடத்துலேருந்து வர்றோண்ணா. நம்ம ஒரு 5 தலைமுறையாக குதிரை வச்சுருக்கோண்ணா. சின்ன வயசுலேருந்து இங்கே வர்றோங்கண்ணா. இப்போ ஷோவுக்காக இந்த குதிரை கொண்டு வந்திருக்கோண்ணா.
ஒன்லி ஷோண்ணா. ஆனா இது மாறுவாரிங்கண்ணா. இது நாங்க இப்பதான் வாங்கியிருக்கோம், 1 மாசம் ஆகுது. இது ஹாத்தியோட லைனேஜ்னா. ஹாத்திங்கிறது வந்து ரிலையன்ஸ்ல இருக்குண்ணா குதிரை. அதோட குட்டிங்கண்ணா ஸ்பாட்லெஸ் நொக்கரா ஃபில்லினா ஒரு 24 மாசம் இருக்குங்கண்ணா. இன்னைக்கு ஷோ நடக்கிறதா இருந்தது, இன்னைக்கு ரெயின்னால சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டுமாரோ ஷோ, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோண்ணா. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம். நாங்கள் வந்து சென்னிமலைக்கு பக்கத்தில் ஓட்டப்பறை, புலிவளையம், மேலப்பாளையம் இந்த 3 ஊர்லேருந்து குதிரை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ காலமாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்கிட்ட வந்து இப்போ 4 குதிரை கொண்டாந்துருக்கிறோம். 4 குதிரையில் 2 காட்டிவாடி, 2 மாறுவார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண் குதிரை, 2 பெண் குதிரை. மற்றபடி இது எல்லாமே ஜாலிக்காக கொண்டாந்துருக்கிறோம். நாங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருப்போங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருப்போம். ஆமாங்க. இதெல்லாம் எங்க ஜாலிக்காக வச்சிருக்கிற தோட்டத்தில் ஓட்டிட்டு வருஷத்துக்கு ஒருக்கா இங்க வந்துட்டு போவோம். ஓட்டப்பறைங்க, அப்புறம் உப்புளிவளையம், மேலப்பாளையம், துளுக்கும்பாளையம், இப்படி எல்லாம் பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். நல்லா இருக்குதுங்க. என்ன நேற்று கொஞ்சம் லைட்டா மழை வந்துருச்சு. மழை இல்லாத இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. மழை இல்லாத இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு, இல்லைன்னா சிரமம் தான். ஓகே. உங்க பேர் என்ன? சின்ன தங்காங்க. எங்க இருந்து வரீங்க? பள்ளி வளையம். ஈரோடு பள்ளி வளையம்? இல்ல, இங்க அந்தியூர் வளையம், மேட்டூர் ஓர் வளையல், அண்ணாமடு. இந்த பிள்ளை எவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 5 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷம். பிள்ளை ஒரு கட்டு எத்தனைக்கு வைக்கிறீங்க? 200 ரூபாய்க்கு போடுங்க. 200 ரூபாய்க்கு குறுகி கொண்டு வந்து வைக்கிறீங்க? ஆமாங்க. அண்ணா கார்த்திக்ண்ணா, அந்தியூர்ல இருந்தேங்கண்ணா. அண்ணா எனக்கு வயசு இப்ப 29 ஆகுதுங்கண்ணா. நான் குழந்தையில இருந்தே அம்மா இங்க குதிரை கடைக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கண்ணா. அம்மா வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்பா வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நானும் பாப்பா வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேங்கண்ணா. அண்ணா சூடா அவிச்சக்கல்ல இருக்கு, மசாலா பொரி இருக்கு, தட்டுவடை இருக்குண்ணா. காலையில பாத்தீங்கன்னா வந்து ஒரு 7 மணிக்கு வந்தோம்னா நைட்டு 10 மணி வரைக்கும் இங்க தாங்கண்ணா இருப்போம். ஒரு வாரத்துக்கே இங்க குதிரை கடைக்குள்ள தானே வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். மீதி நாள்ல அந்தியூர் பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம் பண்ணிட்டு இருப்போங்கண்ணா. அண்ணா நார்மலா போயிட்டு இருக்குதுங்கண்ணா. மழை கொஞ்சம் வராம இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்கண்ணா. எல்லாத்துக்கும் ஹாப்பிங்கண்ணா. குருநாதன் அருள் அனைவருக்கும் உண்டுண்ணா. அண்ணா நாங்க பொள்ளாச்சிக்குங்கண்ணா. பொள்ளாச்சி பக்கத்துல பொள்ளாச்சி கிராமங்கண்ணா.
நாங்கள் குதிரை ரேஸ்காரங்கண்ணா. பொள்ளாச்சியில் வந்து மீட்டர் ரேஸ் நல்ல ஃபேமஸுங்கண்ணா. மீட்டர் ரேஸுக்கு ஆகிற மாதிரி குதிரை வாங்கலான்னு வந்துட்டு இருக்காங்கண்ணா. நாங்கள் ஒரு 10 வருஷமாக அந்தியூருக்கு வந்துட்டுருக்கேன். இப்போ குதிரை ஒன்று பார்த்துருக்குங்கண்ணா, அது எடுக்கலான்ட்டு இருக்கிறோங்க. என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்க? 8 ரூபா சொல்கிறாங்கண்ணா. நாங்கள் ஒரு 7 லட்ச ரூபாய் வாங்கலான்னு. என்ன வாங்குறீங்க? அண்ணா ரேஸு நல்ல அழகான ஷோ பர்பஸ்க்காக வாங்கலான்ட்டு இருக்கிறேங்கண்ணா. இந்த மாதிரி சந்தை எங்கெங்க போயிருக்கீங்க? அண்ணா நாங்கள் புஷ்கர் போயிருக்கோமுங்க. அப்புறம் அது நார்த் இந்தியாவில் குதிரை சந்தை, இந்தியாவிலே பெரிய ஃபேமஸான சந்தைங்க. அப்புறம் இங்கே அந்தியூருங்க. அது வந்து நம்ம வேற எங்கேயும் கிடையாது. இல்லை தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சந்தைங்க. அந்தியூர் தான் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குதிரை சந்தை. எல்லா குதிரை, எல்லா விதமான குதிரைகள், ரேக்லா காலையிலேருந்து எல்லாமே அந்தியூரில் சகலமும் இருக்குதுங்க. எங்க லோக்கல் சேனல் எங்க சேனல் ஐயா வாங்குச்சு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து A1ங்க, ஃபரீத் ஃபார்ம் ஹவுஸுங்க, உடுமலைப்பேட்டையில வந்திருக்கிறோம். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குதிரை கொண்டு வந்துருக்கிறோம். ரெகுலராக வந்து நம்ம ஊருக்கு ரெகுலராக வந்து வந்துட்டு 2 தலைமுறையாக குதிரை கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு 5 குதிரையுமே வெள்ளை குதிரையாக கொண்டு வந்துருக்கிறோம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபா சொல்கிறோம். கேட்குறவங்க வந்து கொஞ்சம் முன்ன படம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற குதிரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20, ஒரு 5, 16 அந்த மாதிரி முன்ன படம் சொல்லிட்டு இருக்கிறோம். பாட்டி பொறுத்து ரேட்டு கொஞ்சம் அனுசரித்து கொடுப்போங்க. இது இல்லாமல் நம்ம ஃபார்ம் ஹவுஸில் ஒரு 5 குதிரை தனியாக எக்ஸ்ட்ரா இருக்குங்க. செலக்ட் பண்ணி ஒரு 4 குதிரை மட்டும் இப்போ கொண்டு வந்துருக்குறோம். இந்த வருஷம் அந்தியூர் குதிரை பார்த்தீங்கன்னா குதிரை நிறைய வந்திருக்குது. ஆனால் வருண பகவான் வந்து கொஞ்சம் சோதிக்கிறாரு. மழை வந்துட்டு இருக்குது. அதனால வந்து வர பத்திரங்களுக்கும் வியாபாரிக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. மழை கம்மியா இருக்குது, வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்கு. நொக்குறாங்க, பியூர் நொக்குறாங்க, எல்லாமே நொக்குறாங்க. எதுவுமே வந்து மாறுவார் அப்படிங்கறதெல்லாம் இது நொக்குறா போயிடுங்க. பியூர் மில்க் ஒயிட். யாரு குதிரைக்குங்களா? 3 வயசு ஆச்சுங்க, 3 இயர்ஸ் ஆச்சு இருக்குங்க. ஆமா. ஆனா பிரைஸ் வந்து நாங்க ஒரு அமௌண்ட் சொல்லிக்கிறோமா, அது வெளியே சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்ட்டா கொடுக்கறதுக்கும் விருப்பம் இல்லைங்க. அது நாங்க ஒரு எதிர்பார்த்த விலை வந்தா பேசுறதுங்க. ரேட்டு வெளியே சொல்றது இல்லை. யார் வாங்க வராங்களோ அவங்க கூட பேசுறது தான். இஷ்டம் ஆசைக்கு வச்சுக்கிறோம், விற்கணுங்கிற அவசியத்துக்கு இல்லை. மீண்டும் மேற்குமா வீதியில கருப்பு ஓட்டலாம்ல.
நான் எல்லாம் சேல்ஸுக்குண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா. என் பேர் மூர்த்திங்கண்ணா. நான் பொள்ளாச்சிலேருந்து வரேங்க. நீங்கள் வந்து அந்தியூர் தேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வண்டியில் ரேக்லா வண்டியில் கொண்டு வந்திருக்கோங்க. ரேக்லா வண்டியில் கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா கார் டேஷ்போர்டில் வைக்கிறதுங்க. ஃபைபர் மெட்டீரியல் சேர்ந்ததுங்க. இது கொண்டு வந்திருக்குங்கண்ணா. இதுலேயே வந்து குதிரை தட்டா இருக்குங்க. குதிரை தட்டா இது வந்து குதிரை தட்டா வருங்க, சின்னதுங்க. இது கார் டேஷ்போர்டில் வைக்கிறதானுங்க இந்த வண்டிங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா காளையோடு இருக்குதுங்க, காளை இல்லாமல் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காளையோடு வர்றதுங்க, செவலை மயிலிங்க. இது கார் டேஷ்போர்ட்லேயே வைக்கலாமுங்க, வீட்லேயே வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் செஞ்ச வண்டிங்க. இது வந்து தேக்கு மரத்துலேயே குதிரை வண்டியில் மேலே கூண்டு போட்டதுங்க. இது தட்டாங்க. இது நம்ம ரேக்லா வண்டி, காலை பூட்டி ஓட்டுற வண்டிங்க. இல்லை அதே மாதிரி இருக்குங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா சத்து நெத்தியில் போகிறது. இது வந்து கொண்டு போன்னு பார்ப்போம்னு சொல்லுவாங்கண்ணா. இது நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. 1000 ரூபாயிலேருந்து இருக்குங்கண்ணா, 1000 ருபீஸ்லேருந்து இருக்குங்கண்ணா. மினிமம் 1000லேருந்து இருக்குங்கண்ணா. நம்மகிட்ட எப்போவுமே கிடைக்குங்கண்ணா. ஆர்டர் பண்ணால் வாங்கிக்கலாங்கண்ணா. நம்ம கான்டாக்ட் நம்பர் வந்து 9943700168ங்கண்ணா. என் பேர் எம் செந்தில்குமாருங்க. நான் வந்து கவுந்தப்படி முருகேஸ்வரா ட்ரேடர்ஸனுடைய உரிமையாளருங்க. நான் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து வகையான அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது விவசாய உபகரணங்கள் அனைத்தையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோமுங்க. எல்லா விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் நம்மகிட்ட குறைவான விலையில் நிறைந்த தரத்தோட கட்டாயம் கிடைக்குங்க. யாராவது, அதாவது என்னுடைய தொடர்பு எண் 9865866066ங்க. என்னை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா நல்ல முறையான பொருள்களை நாங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைப்போங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டருங்க, இது 1.5 லிட்டரு, இது 2 லிட்டருங்க. இது வந்து என்ன அப்படின்னா பனானா இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்காகவும் மாடு கண்ணுக்கு பூச்சி மருந்து அடிச்சுக்கிறதுக்காகங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷ் கட்டுருங்க. அதாவது தோட்டத்துக்குள்ளே இருக்கிற களையை வந்து ட்ரிம்மிங் பண்ணிக்கலாங்க. அது எர்த்தாக்குறவங்க ட்ரேலி எர்த்தாக்குறோம். அது வந்து நம்ம வேணுங்கிற இடத்துக்கு தள்ளிட்டு போய் துளை போட்டுக்கலாங்க. இது வந்து மேனுவல் சீல்டுங்க, விதை விதைக்கக்கூடிய கருவி. அதாவது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், பருத்தி கொட்டை, இது மாதிரியான தானிய வகைகளை விதைச்சிக்கலாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா மினி வீடுறங்க, சொட்டு நீர் அமைப்புக்கான அமைப்புங்க. அது களை எடுத்துக்கிறதுக்கு பயன்படுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ட்ரேலி ப்ரெஸ் கட்டுருங்க. அது வந்து உருட்டிட்டு போய் நம்ம களையை இது சரி பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது 5 HP வீடுறங்க. இது களை ஓட்டிக்கலாம், பாத்தி கட்டிக்கலாங்க. அது மாதிரி உழவு ஓட்டுறதுக்கான விஷயங்கள்ங்க. இது பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ஸ்ப்ரேயருங்க. இது 5 லிட்டர் ஸ்ப்ரேயருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டபுள் மோட்டர் ஸ்ப்ரேயருங்க. இதே டபுள் மோட்டரில் லித்தியம் ரெட் ஆசிட் இருக்குதுங்க. இது பவர் ஸ்ப்ரேயருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜாப் கட்டுருங்க. இதில் 4-5 ஐட்டம் இருக்குங்க. இந்த ஜாப் கட்டுற மாட்டுக்கு தீவனத்தை நறுக்கி வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாங்க. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா 708 வாழைக்கு நெல்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க.
பேர்